யாமிருக்க பயமேன் என்பது முருகப்பெருமானின் அருள்வாக்கு. எளியோரைக் காக்கும் இறைவனாக முருகன் அறியப்படுகிறார். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என குன்றுகள் தோறும் கோயில்களைக் கொண்டுள்ளார். அத்தகைய முருகப்பெருமான் பிறப்பைப் பற்றி புராணக் கதைகள் என்ன சொல்கிறது என்பதை அறிந்து கொள்ளலாம் வாருங்கள். முருகன் பெயர் காரணமும் வழிபாடும் முருகப்பெருமான் தமிழர்களின் ஒப்பற்ற தெய்வமாவார். தொல்காப்பியரின் கூற்றுப்படி தொன்மையான தமிழர்களின் ஐந்திணை வழிபாடுகளில் முருகன் சேயோனாக வருகிறார். சேயோன் குறிஞ்சி நிலத்தலைவனாவார். ஐந்திணைகளில் முல்லை நிலத்திற்குரிய தெய்வமாக மாயோனும், திருமால் மருத நிலத்தின் தெய்வமாக இந்திரனும், பாலை நிலத்தின் தெய்வமாக கொற்றவையும், நெய்தல் நிலத்தின் தெய்வமாக வருண பகவானும் இருக்கிறார்கள். இருந்தாலும் முருகனை அதிகம் வழிபடுபவர்கள் தமிழர்களாக இருப்பதால் இக்காலத்தில் அவரை தமிழ் கடவுள் என்று அடையாளப்படுகிறார். முருகன் பெயர் காரணம். முருகு என்றால் தமிழில் அழகு என்று பொருள். அதன் அடிப்படையில் முருகனானவன் அழகன் ஆகின்றான். தமிழின் மெல்லினம், இடையினம் மற்றும் வல்லினத்தை ஒரு சேர இணைத்த பெயராக அமைந்தது. முருகனை வழிபடும் வழக்கம் பழங்காலம் தொட்டே இருக்கிறது. அவரை வழிபடும் மதத்திற்கு கௌமாரம் என்றும் இருந்தது. தமிழர்களுக்கும் முருகனுக்கும் உள்ள தொடர்பானது நெடுங்கால பிணைப்பு ஆகும். தமிழர்கள் எங்கு செல்கிறார்களோ அங்கெல்லாம் முருகனை மறவாமல் கொண்டு சேர்ப்பர். அவ்வாறு இன்று தமிழகம், இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட பல நாடுகளில் முருக வழிபாட்டை தொடர்கின்றனர். இன்று முருகன் கோயில் வழிபாடு என்பது சைவத்தில் இருந்தாலும் ஒரு காலத்தில் அசைவ வழிபாடு இருந்ததாக தமிழ் இலக்கிய சான்றுகள் தெரிவிக்கின்றன. திணை மாவும் ஆட்டிரத்தமும் படையலிட்டு வழிபட்டனர். இதை பற்றிய குறிப்புகளை திருமுருகாற்றுப்படை நமக்கு விளக்குகிறது. தமிழ் இலக்கியத்தை தாண்டியும் முருகனை பற்றிய குறிப்புகள் இலக்கியங்கள் பிற மொழிகளிலும் நிறைய உள்ளன. அவ்வாறு கந்த புராணம் வடமொழி இலக்கியத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது. அதில் முருகப்பெருமான் சிவனுக்கும் பார்வதிக்கும் மகனாக தமிழகத்திற்கு அறிமுகமாகிறார். அவ்வாறு வந்த கதைகளில் சில பகுதிகளை நாம் காண்போம். அன்னை பார்வதி தேவியின் ஒரு அவதாரத்தில் மலைகளின் அரசரான இமவான் மன்னனின் மகளாக பிறந்தார். அவர் மீண்டும் சிவனை அடைவதற்கு கடும் தவம் புரிந்தார். அவருடைய தவத்தினால் சிவன் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தார். ஆகவே பார்வதியை மணந்து அவருடன் அழைத்துச் சென்றார். அவர்கள் இருவரும் கந்தமாதான பர்வதத்தில் தங்கினர். அங்கு சில நாட்கள் தங்களுடைய மனவாழ்வினை கழித்தார்கள். அதன் பின்பு சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தை மேற்கொண்டார். அப்போது பார்வதி அவருக்கு சேவை செய்வதையே தனது பக்தியாக நினைத்து அவருக்கு அனைத்து சேவைகளையும் செய்தார். அந்த நேரத்தில் அசுரகுல அரசரான சூரபத்மன் மற்ற அனைத்து தேவர்களையும் சிறைபிடித்து கைது செய்தார். வானுலகம் வெறிச்சோடி இருந்தது. 3 உலகங்களிலும் பேய்களின் ஆட்சி நடந்தது. அரக்கர்கள் சிறையில் தள்ளப்பட்ட தேவர்களை கொடுமை செய்தனர். அந்த துயரங்களுக்குள்ளான சமயத்தில் பார்வதியின் முந்தைய அவதாரமான சதியின் தந்தை தட்சன் யாகம் நடத்தினார். அதற்கு பார்வதியை அழைத்தார். ஆனால் சிவபெருமானை அழைக்கவில்லை. இறுதியாக தேவர்கள் நொந்து போய் பிரம்மன் மற்றும் திருமாலிடம் தோன்றி தங்கள் பிரச்சனைகளை கூறி நீங்கள் தலையிட்டு ஏதாவது செய்ய வேண்டும் என்று வேண்டினர். அசுரர்களுக்கு கிடைத்த அற்புத வரத்தின் காரணமாக அவர்களை சிவபெருமானின் சக்தியை தவிர வேறு எந்த சக்தியாலும் அழிக்க முடியாது என்று அவர்களிடம் பரிந்துரைத்தனர். ஆதலால் சிவபெருமானும் பார்வதி அம்மையும் ஒரு குழந்தையை பெற வேண்டும்.